இன்னைக்கு நம்ம வந்து உளுந்தங்கஞ்சி எப்படி அரைக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த மாவு இப்போ 1/2 கிலோ நான் கருப்பு உளுந்தாங்க எடுத்துக்கலாம். தோல் உரிக்காத கருப்பு உளுந்து பருப்பு பார்த்தீங்களா, அதுதான் எடுத்துக்கிறேன். இப்போ 1/2 கிலோ எடுத்து நம்ம சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து பசங்களுக்கு, சின்ன பொம்பளை பசங்க இந்த ரெகுலராக பீரியட்ஸ் ஆகாதவங்களுக்கு இந்த பீரியட்ஸ் ஆகும்போது வந்து இடுப்பு வலிக்கும், கை காலம் வலிக்கும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து இந்த கஞ்சி காய்ச்சி வச்சா குழந்தைங்களுக்கு இடுப்பு கை காலெல்லாம் வலிக்கான்னு சொல்லுவாங்க. இது கூட ஏலக்காய் 2 போட்டுக்கலாம். நீங்கள் சுக்கு போட்டாலும் போட்டு, நான் ஏலக்காய் தாங்க போட்டுக்கிறேன். இது நல்லா வறுந்து வந்துடும். ஒரு 3/4 பதம் வாசனை வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 100 கிராம் பச்சரிசி இட்லி அரிசி உங்களுக்கு எந்த அரிசிக்குதோ அந்த அரிசி போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து ஆற வச்சுட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து உளுத்தம் பருப்பு வந்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது 1 கிலோ 2 கிலோனா மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். நான் வந்து இப்போ 1/2 கிலோ தானே அரைச்சேன், அதில் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வந்துருச்சு. இப்போ வந்து இப்போ நம்ம கஞ்சி எப்படி காய்ச்சி நம்ம பார்க்கலாம். 2 ஸ்பூன் அந்த உளுத்தம் பருப்பு பவுடர் எடுத்துன்னு 2 அதனால தண்ணி இல்லாமல் கரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பக்கம் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இப்போ அதில் ஊற்றிக்கலாம். நம்ம கட்டிலாம் நம்ம கரைத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே இதை வறுத்து தான் வச்சுக்கிறோம், அதனால வந்து கொஞ்சம் நேரம் கொதிச்சாவே போதும். இப்போ நல்லா வெந்து வந்துச்சு உளுத்தம் பருப்பு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம நாட்டு சக்கரை போனால் இல்லை பனவேலை வேணால் பனவேலை போட்டுக்கலாம், இல்லை சாதா சக்கரை தான் நீங்கள் போட்டுங்க. இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றி கூட காய்ச்சுவாங்க. நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பாலும் ஊற்றல, தேங்காய் துருவியும் போடல. நான் அப்படி தாங்க இன்றைக்கி குடிக்க போகிறேன். நல்லா இப்போ கரைச்சி வந்துச்சு பாருங்க. இப்போ நம்ம ஊற்றி குடிச்சிடலாம். இது நீங்களும் குடிச்சுப்பாங்க. நம்ம டேஸ்ட்டாக வயிறு நல்லா ஃபில்லிங்காக காலையில் இருந்து குடிக்கணும், காலையிலையும் குடிக்கலாம், சாயங்காலமே குடிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.